இதெல்லாம் சொல்ல முடியுமா? சொன்னா தெரியும். சீதாராமன் என் வீட்டுக்காரர் சீதா குட்டி சீதா குட்டின்னு கூப்பிடுவா. ஓ சாப்பாடு ராமன். இல்ல யார் சீதாராமன்? சீதாராமனா? எப்பா என்ன எனக்கு வில்லுப்பாட்டு வேணும். சரி பத்தியா வச்சிருந்தேன். பகவான் பார்த்தார் மவன் என்ன பாடுபடுத்துதான். ஆமா மூணாவது பிறந்த பிள்ளை மூணாவது பையன் வேண்டான்னு பாரதி கேட்க மாட்டேன்ட்டாளே. பிடிவாதம் பிடிச்சிட்டாளே. கருத்து வாரா பிடிவாதம். அவன் செய்ததெல்லாம் செஞ்சுட்டு பாரதி ஒரு வாரமா தூணு பக்கத்துல விட்டு கொடுங்க. ஆமா நீங்க நீங்களே கொடுங்க. நம்ம பிள்ளைக்கு என்ன கட்டணும் கொடுங்க. ஆமா அனுப்பி கொடுங்க. அப்படிதானே? ஆமா வீட்டுல தாய்மார்கள் அப்படித்தானே பிள்ளை தகப்பன்கிட்ட கேட்பாரு. சரி எனக்கு அப்பாச்சி பைக் வேணும்பா அப்படின்பாரு. ஆமா இவரு எக்ஸல்ல ஓடிட்டு எழுதாரு. சரி பெட்ரோல் இல்ல வண்டி பஞ்சரு. ஆமா பிள்ளை அப்பாச்சி வண்டி கேட்கான். சரி தாய் சொல்ல பிள்ளைக்கு கொடுங்க. நீங்க தான் வாங்கி கொடுக்கணும். துட்டுக்கு எங்க போவ அவள் தான் அங்க வர முடியாது. சரி குழு கொடுங்க. வாங்கி கொடுங்க. ஆமா வாங்கி கொடுங்க வண்டி வாங்கிட்டு போறோம். வண்டிக்கு கொடுக்கணும் நான் இல்லன்னு சொல்லல. ஆமா தரித்திரம் மறிச்சு போனோம்ல, குடும்பத்துடைய கஷ்டம் மறிச்சு போனோம்ல. ஆமா அப்ப பகவான் பார்த்தார் பார்வதி என்ன மூணாவது பிறந்த பிள்ளை ஒரு பாடுபடுத்தா பத்தியா. ஆமா ஒரு வீடான வீட்டுல மூணாவது ஆம்பளை பிள்ளை பிறந்தான்னு வச்சுக்கோங்க. சரி ஒரு வழி ஆயிரும். ஆமா 30 வயசு வரைக்கும் பாடா படுத்திட்டு 30 வயசுக்கு பிறகுதான் ஒரு லெவலுக்கு வரும். உண்மை இல்லையா? உண்மைதான் உண்மை இல்லையா? ஆமா மூணாவது பிறந்த ஆம்பளை பையன் ஒரு பக்கம் ஒரு சேட்டை பண்ணி அந்த கிரகம் அப்படி பண்ணும். ஆமா மாடசாமி பிறந்தது மூணாவது பிள்ளை. சரி அப்படி பாடா படுத்துவான் பத்தியா. அப்ப வில்லுப்பாட்டு வேணும்னு கேட்க. சரி வில்லுப்பாட்டு எங்க போறது? உங்க மச்சா இருக்கானே கோபால கண்ணன். கண்ணன் எம்பெருமா நவநீத கிருஷ்ணன். காணலியே நவநீத கிருஷ்ணனை காணலியே. டிவி இருக்கோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம என்னாச்சு நவநீத கிருஷ்ணன் சொல்லல. பிறகு என் பெருமாளை சொல்லினேன். பச்சைமான் அச்சுதன் உச்சுதன் நகுந்தன் கோபாலன் திருவிக்கிரமன் திருப்பதி எழுமலை வெங்கடாஜலமூர்த்தி என் பெருமான் பாதி நிற பச்சை நிறம் பாதி நிற பவள நிறம் நீல மேக சாம்பல ரூபம் படைத்த என் பெருமான் கார்மேகவண்ணன் கமலக்கண்ணன் கபடநாடக சூத்திரவாதி கிருஷ்ண பரமாத்மா நாராயணமூர்த்தி நந்தகோபாலன் என் பெருமாள். பெருமாள் உரிய உடை கொடுத்த உத்தமனார் என் பெருமான் இருக்கின்றாரு. சரி அவர் வந்தா தான் அந்த காரியம் நடக்கும். அவரால முடியும். வில்லுப்பாட்டு வேணும் அவர் தானே வேணும். ஆமா உடனே அண்ணனை கூப்பிடுதா. யாரு கூட பிறந்த பார்வதி அண்ணனை கூப்பிடுதா. சரி அண்ணா கோபால கண்ணா கண்ணா கார்மேகவண்ணா கமலக்கண்ணா கண்ணா தங்கச்சத்தம் கேட்கலையா தாமோதர வாண்ணா. சரி எப்ப கூப்பிடுதா? வீட்டுல பிரச்சனை இருக்கும்போது கூப்பிடுதா. ஆமா நேத்து 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கிருக்கு அப்ப கூப்பிடல. கூப்பிடல. வீடு மேல ஒரு மொட்டை மாடி எடுத்திருக்கு சொத்து எடுத்திருக்கு அப்ப கூப்பிடல. ஆமா எப்ப கூப்பிடுதா? எப்போ வீட்டுல வரசில பாக்குறதுக்கு. சரி அப்படி அப்ப கோபால கண்ணனை பார்வதி அழைக்கின்றார். கோபால கண்ணா கார்மேக வண்ணா கமல கண்ணா அப்படின்னு சொல்லி எப்படி அழைத்தால் தெரியுமா? அப்படி என்ன